நீங்கள் லயபிலிட்டிஸ்க்குள்ளே போகிறீங்கன்னா ஜென்ரலாக ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதமான லயபிலிட்டிஸ் கூட இருக்க முடியும். அதில் உள்ள மேஜர் லயபிலிட்டி மட்டும் பார்த்துடலாம். மேஜர் லயபிலிட்டினா என்ன? பர்சனல் லோன். பர்சனல் லோன் தான் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம், கைமாத்துக்காக பணம் வாங்குறதுக்காக வாங்கியிருப்போம். ஸோ அந்த பர்சனல் லோன்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவோம், பேங்க்ல வந்து ஒரு லோன் கேட்போம். அந்த மாதிரி பேங்க்ல என்னென்ன லோன் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்காக ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் லோன் எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இல்லை சார் நான் வீடு வாங்கியிருக்கேன், வீடே கடனில் தான் இருக்கேன், என்னோட அப்பார்ட்மெண்ட்லேயே கடனில் இருக்குன்னா ஹோம் லோன் அப்படின்னு போட்டு, என்கிட்ட 2 வீடு இருக்குது சார், 2 கடன் இருக்குன்னா ஹோம் லோன் 1, ஹோம் லோன் 2. சார் நான் கிரெடிட் கார்டு என்கிட்ட 5 கிரெடிட் கார்டு இருக்குது, அந்த 5 கிரெடிட் கார்டுலையும் லோன் இருக்குது அப்படின்னா கிரெடிட் கார்டு லோன் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கிரெடிட் கார்டு லோன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் லோன். எஜுகேஷனல் லோன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை உள்ளே கொண்டு வரும்போது 12%, 13% கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் வந்து உங்களுக்கு கட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டையுமே வந்து அவங்க கேபிட்டலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் பண்ணிங்கன்னா எஜுகேஷனல் லோன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. அந்த என்பிஎஃப்சி சைட்லலாம் உள்ளே போனீங்கன்னா வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி போட்டு நிறைய பண்ணுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ எஜுகேஷனல் லோன் இருக்குன்னா அந்த எஜுகேஷனல் லோன்லாம் போடுங்க. அதே மாதிரி கார், வெஹிக்கிள் லோன், 2 வீலராக இருக்கலாம், காராக இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லோன்ஸ் இருக்கும். அந்த லோன்ஸ் எல்லாத்தையுமே எழுதுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா அசெட்ஸையும் எழுதிட்டீங்க. ஃபிசிக்கல் அசெட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். அதே மாதிரி லயபிலிட்டிஸ் எல்லாம் எழுதிட்டீங்க. இது ரெண்டுத்தினுடைய மைனஸ் பண்ணிட்டு நெட்வொர்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெட்வொர்த் வச்சு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.